தாவேகா விருப்ப மனு ரெஸ்பான்ஸ் எப்படி? தமிழகத்தில் அடுத்த சில வாரங்களில் சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் நடிகர் விஜய் தலைமையிலான தாவேகா தனது தேர்தல் பணிகளை தீவிரமாக்கி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தேர்தலில் போட்டியிட விரும்புவோருக்கான விருப்ப மனு விநியோகம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் 234 தொகுதிகளுக்கும் தகுதியான வேட்பாளர்களை தேர்வு செய்ய திட்டமிட்டுள்ள நிலையில் முதல் நாளிலேயே பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் விருப்ப மனுக்களை பெறுவதற்கான கட்சி அலுவலகத்தில் குவிந்தனர். குறிப்பாக விஜய் போட்டியிட வேண்டும் என வலியுறுத்தி தொண்டர்கள் பலர் அவர் பெயரிலேயே விருப்ப மனுக்களை பெற்று சென்றனர். இது குறித்து கட்சியின் இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் கூறும்போது, விருப்ப மனு விநியோகம் தொடங்கிய 1.5 மணி நேரத்திலேயே 10,000க்கும் மேற்பட்டோர் மனுக்களை பெற்றனர். பிப்ரவரி 14ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம். எனவே கட்சியினர் பொறுமையாக வந்து வாங்கி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பூர்த்தி செய்யப்பட்ட மனுக்களை திரும்ப ஒப்படைப்பதற்கான தேதி ஓரிரு நாளில் அறிவிக்கப்படும் என்றார். தாவேகா சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கு வழங்கப்பட்ட விண்ணப்ப படிவத்தில் இடம்பெற்றுள்ள கேள்விகள் அரசியல் வட்டாரத்தில் கவனத்தை ஈர்த்துள்ளன. குறிப்பாக கட்சியின் போராட்டங்களில் பங்கேற்று சிறை சென்றுள்ளீர்களா, கட்சி விதிகளுக்கு விரோதமாக செயல்பட்டதற்கான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா, சாதி சங்கங்கள் அல்லது பிற சமூக அமைப்புகளுடன் தொடர்பு உள்ளதா என்பது போன்ற கேள்விகள் விருப்ப மனுவில் இடம்பெற்றுள்ளன. இதன் மூலம் களப்பணி ஆற்றியவர்களுக்கும் எவ்வித சாதிய பின்னணி பாதிப்பும் இல்லாதவர்களுக்கும் முன்னுரிமை அளிக்க கட்சி தலைமை விரும்புவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விருப்ப மனு பெற மாநிலம் முழுவதிலும் இருந்து தாவேகா தொண்டர்கள் வாகனங்களில் திரண்டதால் முதல் நாளில் ECR சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பனையூர் பகுதியில் சில சாலைகள் தற்காலிகமாக மூடப்பட்டதால் அத்தியாவசிய பணிகளுக்கு சென்ற பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர்.